அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரசீதாஸ் ஹாபீஸ். வெளியில் நல்லா க்ரீமியாகவும் உள்ளே நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கக்கூடிய இந்த குனாஃபா சாக்கோ பைட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். குனாஃபா டோ வாங்கிட்டு அதில் கொஞ்சமாக தனியாக கட் பண்ணி இந்த மாதிரி உதிர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஊற்றிட்டு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற குனாஃபா டோவை இதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். டைரி மில்க் சாக்லேட் ஒரு ஹாஃப் போர்ஷன் மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு நான் மெல்ட் பண்ணிக்க போகிறேன். மீதி ஹாஃப் போர்ஷனை கடைசியாக மெல்ட் பண்ணி எடுத்துக்குவேன். ஐஸ் க்யூப் ட்ரே தான் எடுத்துருக்கிறேன். அதில் இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டை பேஸ் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸுக்கு வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் போல் மெல்டடு ஒயிட் சாக்லேட்டும் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் பிஸ்தாசியோ க்ரீமும் கடையில் வாங்கினது தான், அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற குனாஃபா டோவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் லேயரை வெளியில் எடுத்து அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த குனாஃபா டோவை நல்லா வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே டாப் லேயராக மீதி இருக்கிற சாக்லேட்டை மெல்ட் பண்ணி டாப் லேயராக அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை ஹவருக்கு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். நார்மலாக ஐஸ் க்யூப் ட்ரேலேருந்து ஐஸ் க்யூப்ஸை எடுக்கிற மாதிரி இதையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டீஸுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.